கும்பலா மதம் மாறக்கூடாது. வேணா ஏஆர் ரஹ்மான் மாதிரி பேரே சொல்றேன், ஒத்தால மாறி. நீங்கள் மதம் மாறும் இஸ்லாம் மதத்துக்கு மாறக்கூடிய பிசி, எம்பிசி, எஸ்சி ஆகியோரை பிசியாக ட்ரீட் பண்ணும். பிசியா தான். எஸ்சியாக மாறினாலும் பிசி தான், எம்பிசியாக மாறினாலும் பிசியாக ட்ரீட் பண்ணுன்றதுதான். எச்சில் இலையில் உருளலாமா உருளக்கூடாதா என்பது சம்பந்தமான வழக்கில் இரு நீதிபதிகள் அமர்வு உருளுவது மனித மாண்புக்கு ஏற்றது அல்ல என்று சொல்லி இருந்தார். திடீர்னு ஒரு நாள் பக்ரீத்துக்கு முந்தின நாள் ஆடு மாடு கோழி எதுவும் வெட்டக்கூடாது. எங்க வெட்டணும்? ஸ்லாட்டர் ஹவுஸ்ல போய் தான் வெட்டணும். யாராச்சும் அஸ்ஸாமுக்கு போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய காமாக்கியா கோயில்ல எருமை மாட்டின் தலையை வெட்டி தாம்பாளத்துல கொண்டு போறது நான் கண்ணால பார்த்துட்டேன். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இந்த நேரத்தில் நடப்பதற்கான உடனடியான காரணம், நீதி அரசர் ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் தலைமையிலான இரு நீதிபதிகள் அமர்வு, ஜி.ஆர். சாமிநாதன் மற்றும் பாலாஜி என்ற இரு நீதிபதிகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் 25 ஜூன் 2026 அளித்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான தீர்ப்பை பற்றி, அந்த தீர்ப்பு சட்டத்துக்கும் விரோதமானது, ஏற்கனவே இருக்கக்கூடிய பல முந்தைய தீர்ப்புகளுக்கும் விரோதமானது என்பதை என்று சுட்டி காட்டுவதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கம். இதுல இஸ்லாமியர்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு பின்தங்கிய வகுப்பினர் என்பது பல ஆண்டு காலமாக இருந்து வரக்கூடிய உரிமை. அது காலாகாலமாக இருந்து வரக்கூடிய உரிமை. நம்ம அது சமீப பல மாநிலங்கள்ல அது இல்லாமல் இருக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை, இஸ்லாமியர்களை பொறுத்தவரை அவர்கள் பின்தங்கிய வகுப்பினர். அதில் எந்த சர்ச்சையும் இல்லை. இப்போது அதில் இந்த ஜி.ஆர். சாமிநாதன் கூட அதுல ஒண்ணும் கையை வைக்க முடியாது. ஆனால் என்னன்னா, அதுல வந்தக்கூடிய முக்கியமான செய்தி என்னன்னா, 1993ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் இதற்கு முன்னால் கம்யூனல் ஜிஓ என்று இருந்ததை, அதாவது கம்யூனல் ஜிஓவே போதும், அரசாணையே போதும், அதாவது ரிசர்வேஷன் சம்பந்தமான பிரிவுகள், ரிசர்வேஷன் சம்பந்தமாக உரிமைகளை தருவதற்கு அரசாணையே போதும், கம்யூனல் ஜிஓ இருந்தது. அது அந்த இடத்துல அவங்க 1993ல இங்க ஒரு சட்டம் கொண்டு வராங்க, பேக்வர்ட் கிளாஸ், எஸ்சி எஸ்டி, இதை பற்றிய சட்டங்களை அவர்கள் கொண்டு வராங்க. அது ஒரு பாராட்டக்கூடிய நடவடிக்கை. திராவிட இயக்க கழக தலைவர் ஆசிரியர் கூட அதை பாராட்டி சமூக நீதி காத்த வீராங்கனை என்றெல்லாம் சொன்னார். ஏன்னா சட்டமாக்கினால்தான், கம்யூனல் ஜிஓவாக இருந்தால் அதை அரசமைப்பு சட்டத்தின் 9வது அட்டவணையில் சேர்க்க முடியாது. எனவே ஒரு சட்டம் போட்டு சேர்க்கிறாங்க. அந்த சட்டத்திலும் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியருக்கு இடஒதுக்கீடு இருக்கு. இதுல என்ன பிரச்சனை இப்ப வருதுன்னா, புதியதாக மதம் மாறும் இஸ்லாமியர், அது கூட யாரு மேல் சாதியில் இருந்து மாறினால் அவர்களுக்கு கிடையாது. அதை யாருக்குமே இதுல எந்த சர்ச்சையும் கிடையாது. இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய யாருக்குமே அந்த சர்ச்சையும் கிடையாது. மேல் சாதியில் இருக்கக்கூடியவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய செக்ட் பிரிவுகளுக்கு எதுக்கு மாறினாலும் அவர்களுக்கு நிச்சயமா கிடைக்காது. ஒரு யாரோ பிராமணரோ அல்லது வேளாளர்களோ அல்லது ரெட்டியார்களோ அல்லது நாட்டுக்கோட்டை செட்டியார்களோ நாளைக்கு இஸ்லாமியத்துக்கு மாறியோ அல்லது கிறிஸ்தவத்துக்கு மாறியோ அவர்கள் இடஒதுக்கீட்டை கோர முடியாது. அதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தீர்ப்புல இதுக்கு பல இந்த தீர்ப்புல பல சர்ச்சைகள் இதுக்கு முன்னாடி இருந்துகிட்டே இருக்கு. என்னன்னா, புதியதாக மதம் மாறுபவர்கள், இந்து மதத்தில் இருந்து இஸ்லாமுக்கு மாறக்கூடியவர்கள் பின்தங்கிய பிசி, எம்பிசி, எஸ்சியாக இருந்தாலும் அவர்களை புதுசா மாறுறவங்க, ஏற்கனவே இருக்கவங்க இல்ல, அவங்கள பிசியா ட்ரீட் பண்ணணுமா, கருதப்படணுமா, வேண்டாமான்றதுல தமிழ்நாட்டில் உயர்நீதிமன்றத்துல மாறுபட்ட தீர்ப்புகள் இருக்கு. ஒரு 4-5 நீதிபதிகள் அவங்களுக்கு பேக்வர்ட் கிளாஸ் அந்தஸ்து கொடுக்கலாம், என்னை உட்பட தீர்ப்பு சொல்லியிருந்தோம்.
2 டிவிஷன் பெஞ்ச் ஏற்கனவே சொல்லி இருந்தது. இப்ப இந்த தகவலுக்கு முன்னாடியே சொல்றேன், எல்லாம் சொல்லி இருந்தது. ஆனால் இந்த சர்ச்சை மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருந்தது. அதுல ஒரு 2 நீதிபதிகள் இல்ல ஏன்னா அந்த பேக்வர்ட் கிளாஸ் சட்டத்திலையும் சரி, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அரசாணைகள்லயும் சரி, கிறிஸ்டியன்ஸுக்கு வந்து கன்வெர்டட்ன்ற வார்த்தை இருக்கு, இஸ்லாமியர்கள் கன்வெர்டட்ன்ற வார்த்தை இல்லை. கன்வெர்டட் இஸ்லாம், கன்வெர்டட் டு இஸ்லாம்னா அவங்க கிடையாது. அப்படின்னா என்ன பொருள்னா, அவங்களே என்ன ஒத்துக்கிறாங்க, ஜி.ஆர். சாமிநாதன் உட்பட இந்த கருத்தை சொல்றக்கூடிய ஒரு நீதிபதிகளும், நான் இருக்கிறேன், ஒருவர் இருக்கிறார், ஒரு ஹிந்து இருக்கிறார், அவர் பேக்வர்ட் கிளாஸ், எம்பிசி, எஸ்சி, அவரு கிடையாது, அவர் ஒரு லப்பையாக மாறுகிறார் அல்லது மரக்காரையாக மாறுகிறார், அவருக்கு இடஒதுக்கீடு கிடையாது, அவர் ஏற்கனவே பிசி தான், எம்பிசி தான், எஸ்சி தான். ஆனால் அவருடைய சந்ததியினர் பிசி, எம்பிசி, என்ன அவங்க பிசி வருவாங்க அப்படின்றாங்க. இப்ப நம்ம கேள்வி, மதம் மாறியோருக்கு பிசி, எம்பிசி, எஸ்சி ஆக இருந்தால் அவர்களை பிசியாக ட்ரீட் பண்ணோம் அப்படின்றதுதான் இப்ப இருக்கக்கூடிய கேட்கக்கூடிய கேள்வி. அது 2 முக்கியமா சொல்லணும். நான் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து கொண்ட சட்டத்தை சொன்னேன். 2007 கலைஞர் அவர்கள் அவர் அடுத்த கட்டத்துக்கு போறாரு, அவர் செய்யறாரு, அவரு உள்ஒதுக்கீடு தரார் இஸ்லாமியர்களுக்கு. பேக்வர்ட் கிளாஸ்லயே 3.5% பிசி முஸ்லீம் அப்படின்னு ஒரு இடஒதுக்கீடு தராரு. அதுக்காக அரசாணை, அதுக்கான சட்டங்கள் போடப்படுது, அரசாணைகள் தான் வருது. அடுத்து இந்த பிரச்சனை வருது இல்லைங்களா, என்ன புதியதாக மதம் மாறும். கிறிஸ்டியன்ஸுக்கு இந்த பிரச்சனை வரல. கிறிஸ்டியன்ஸுக்கு மதம் மாறினா, ஒரு எந்த பேக்வர்டோ எம்பிசியோ எஸ்சியோ மதம் மாறினால் அவர்கள் வந்து பேக்வர்ட் கிளாஸா ட்ரீட் பண்ணுவாங்க. அதுலயும் ஒரு பிரிவினர் இருக்காங்க, மீனவர்களை பொறுத்தவரையில அவர்கள் எம்பிசி, மீனவர்களை பொறுத்தவரை அவர்கள் எம்பிசி இருக்கு, அதுக்குள்ள நம்ம போகல. இப்ப முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் புதியதாக மதம் மாறுபவர்களுக்கு அவர்கள் எஸ்சியா ஷெட்யூல் காஸ்டாக இருந்தாலும் கூட அப்படி இல்ல அப்படின்ற இந்த பிரச்சனை எல்லாம் சட்ட பல தீர்ப்புகள் மாறி மெஜாரிட்டி வந்து அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும், பிசி சர்டிபிகேட் கொடுக்கணும்னு இருந்தாலும் இது ஒரு இருக்கிற தொட்டு பழைய திமுக அரசு அரசாணை 31 பேக்வர்ட் கிளாஸ், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், மைனாரிட்டிஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து 2024 ஜிஓ 31 வந்து வெளியிட்டு தெளிவுபடுத்துறாங்க. மதம் மாறிய யாரு பார்வர்ட் கம்யூனிட்டி தவிர்த்து மதம் மாறுபவர்களுக்கு பேக்வர்ட் கிளாஸ் அந்தஸ்து கொடுக்கப்படும் என்று கொடுக்கிறாங்க. அது 2024. அப்போ ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் இதுக்கு முன்னாடி மாறுபட்ட தீர்ப்புகள்லாம் இருந்து பாருங்க, அந்த தீர்ப்புகள்ல கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஜிஓ போடலன்னா சொல்லிட்டாங்க அந்த நீதிபதி. இதே நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் 2022 அக்பர் அலி என்கின்ற டிஎன்சி டி நோட்டிஃபைட் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் இஸ்லாமுக்கு மதம் மாறும் போது அப்ப 2022 அவர் ஒரு தீர்ப்பு சொல்றாரு. அப்ப 2024 அரசாணை இல்ல, அதனால நீ மதம் மாறினால் கிடையாது, தமிழ்நாட்டுல அரசாணை இல்ல, அதனால மதம் மாறினால் கிடையாது, உன்னுடைய பிற்கால சந்ததிக்கு ஒன்னா இருக்கும்னு 2022 சொல்றாரு. உடனே 2024 இப்போ அரசாணை வந்துடுது இல்ல. இப்போ இன்னொரு சமீர் அகமதுன்ற வழக்கு இப்போ வருது, அதுதான் 25/6/2026 அந்த அரசாணையை ரத்து பண்ற. இந்த 25/6/2026 ஒரு 6 மாதங்களுக்கு முன்னால் கிட்டத்தட்ட நீதிபதி எம்.எஸ். ரமேஷ் தலைமையிலான 2 நீதிபதிகள் அமர்வு இந்த அரசாணை 31 சரியானதுதான் என்று சர்டிபிகேட் கொடுக்க சொல்றாங்க. அப்போ இவர் வந்து அந்த எம்.எஸ். ரமேஷோட தீர்ப்பை உதாசீனப்படுத்துகிறார். இப்படி அவர் உதாசீனப்படுத்துவது அந்த ஜுடிஷியல் இன்டிசிப்ளின், இது அதற்கு முதல் முறை அல்ல. என்னுடைய சகோதரர் சாமிநாதன் அவர்களுக்கு இது முதல் முறை அல்ல. எச்சில் இலையில் உருளலாமா உருளக்கூடாதா என்பது சம்பந்தமான வழக்கில் 2 நீதிபதிகள் அமர்வு உருளுவது மனித மாண்புக்கு ஏற்றது அல்ல என்று சொல்லி இருந்தார்கள். மணிக்குமார் தலைமையிலான 2 நீதிபதிகள் அமர்வு. ஆனா இவர் சிங்கிள் ஜட்ஜா இருந்தே மணிக்குமார் சொன்னா என்ன, 2 நீதிபதி சொன்னா என்னன்ட்டு அப்புறம் உருளான்னார். அதுக்கப்புறம் அடுத்து வந்த 2 நீதிபதிகள் அமர்வு அதை ரத்து பண்ணாங்க. ஆனால் இவர் அதே மாதிரி மாற்றி சொல்வது, குறிப்பாக சிறுபான்மையினர் என்றாலே அதை எதிர்த்த கருத்துகள், அதாவது என்ன விஷம் மாதிரியாக கற்குவதாக நாங்கள், அதனால்தான் எதை தவிர அவரோட இல்லை, நீதி வழக்குகள் எல்லாம் பற்றிய விட இல்லை, அதை அவசர கதியில் எல்லாத்தையும் விட ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி அந்த வழக்கு விசாரிக்கப்படும். பார்த்தா அந்த நான் சொன்னேன் அந்த
அக்பர் அலி வழக்கு 2022 கூட 2022 தீர்ப்பாகுது. இப்போ என்ன உங்களுக்கு 3-4 விஷயத்தை சொல்லிடுறோம். லாவண்யா வழக்கு தெரியும். ஒரு மைக்கேல்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ எய்டட் ஸ்கூல், அரசு உதவி பெறும் பள்ளியில் லாவண்யான்ற ஒரு பெண்ணு இறந்து போறது. அதை வந்து கொலை என்று எல்லாம் சொல்லி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு அந்த ஊர் வந்து மைக்கேல்பட்டி என்ற ஊர் பேர் எப்படி வரும்லாம் பேசுறாரு. மைக்கேல்பட்டின்ற பேர் எப்படி வரும் தமிழ்நாட்டுல அப்படின்னு ஆராய்ச்சி பண்றாரு. என்ன வேணாலும் வைக்கலாம்பா. ஒருத்தர் வந்து என்னுடைய நண்பர், அவங்க வந்து மாதாபுரம்னு வச்சிருக்காரு, அந்த ஊர்ல ஒரு ஸ்கூல் கட்டிருக்காரு. அதனால மைக்கேல் அப்படின்னு சொன்னார். அப்புறம் சிபிஐ சொல்லிட்டாங்க, இதுல பள்ளிக்கு இந்த இறப்பில் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சிபிஐ சொல்லிவிட்டது. ஆனால் இவர்களை போட்டு உருட்டினார் பாருங்க. அதேதான். அதே மாதிரி கன்னியாகுமரியில ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் பேர்ல எஃப்ஐஆர் போஸ்ட் பண்ண மாதிரி அவரு அதெல்லாம் தப்பே சொல்ல. எஃப்ஐஆர் போஸ்ட் பண்ணலன்னா கிரிமினல் வழக்கு நடத்திட்டோம். ஆனா அதுல 2 கருத்தை சொல்றாரு. ஒண்ணு, நம்ம கிரிப்டோ கரன்சி சொல்லுவோம்ல, அவர்களை கிரிப்டோ கிறிஸ்டியன் என்ற வார்த்தைகளை உபயோகப்படுத்துறாரு. அது எப்படி கிரிப்டோ கிறிஸ்டியன்? அப்புறம் அவர் சொல்றாரு, கும்பலா மதம் மாறக்கூடாது, வேணா ஏஆர் ரஹ்மான் மாதிரி பேரே சொல்றாரு, மொத்தால மாறிங்க. ஏங்க, அண்ணல் அம்பேத்கர் லட்சக்கணக்கான மக்களுடன் மதம் மாறினார். ஏனென்றால் அது அரசமைப்பு சட்டம் தரக்கூடிய உரிமை. எது கொண்டாலும் மாறலாம். அவங்க புத்தத்துக்கு மாறினார். எனவே இப்படி அவர் சொல்ற அது என்னதான் அவருடைய இருக்கு. அதை அடுத்து திடீர்னு ஒரு நாள் பக்ரீத்துக்கு முந்தின நாள் ஆடு மாடு கோழி எதுவும் வெட்டக்கூடாது. எங்க வெட்டணும்? ஸ்லாட்டர் ஹவுஸ்ல போய் தான் வெட்டணும். நான் கேட்கறேங்க, நம்ம ஊர்ல முனீஸ்வரர் கோயிலுக்கு மொட்டை போடுறோம், எப்படி ஆடு வெட்டுறாங்க? இப்ப இந்த ஆடி மாதம் பெரியபாளையத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆயிரக்கணக்கான ஆடுகள் வெட்டி ரத்த வெள்ளம் ஓடும். நீ தயவுசெய்து இங்க இருக்கக்கூடிய ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பெரியபாளையம், திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரியபாளையத்துல மக்களின் நம்பிக்கை. இதை எதிர்த்து ஜெயலலிதா அவர்கள் வந்து நடவடிக்கை எடுத்து சட்டம் போட்டு போட்ட சட்டத்தை வித்ரா பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த மக்கள் நம்பிக்கையில் கை வைப்பது ஆபத்தானது. இன்னும் ஒரு கை மேலேயே போய் சொல்றேன், யாராச்சும் அஸ்ஸாமுக்கு போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய காமாக்கியா கோயில்ல எருமை மாட்டின் தலையை வெட்டி தாம்பாளத்துல கொண்டு போறது நான் கண்ணால பார்த்துட்டேன். அது அவங்க ஊரோட ஐதீகம், அவங்க ஊரோட நம்பிக்கை. தலையில தலையை வெட்டி அது தாம்பாளத்துல கொண்டு போய் அம்மன் முன்னாடி வைக்கிறான். எனவே அதே மாதிரி கோயம்புத்தூர்ல இப்போ உங்க சர்ச்சு கட்டுறது சம்பந்தமான விஷயம் வருது. நீ அதை பத்தி அதை கட்ட வேண்டாம். ஏன்னா கோயிலுக்கு அருகாமை எதனா ஒரு காரணம் சொல்லு. ஆனால் இந்த வார்த்தை சொல்றாரு, என்னது? Following the change of government headed by Honorable Chief Minister Sri C. Joseph Vijay. இது யாரு? சாமிநாதன் அவர்கள். Certain fundamentalist organization have become emboldened. இதெல்லாம் என்னையா நீ வந்து நீதிமன்றத்தில் தீர்ப்பு எழுதுறியா? நாம சொல்றோமா? மோடி வந்த உடனே சங் பரிவார அமைப்புகள்லாம் ரொம்ப கொட்டம் போடுறாங்கன்ட்டு நான் ஜட்ஜான்னு சொல்லாமா? ஜட்ஜா இருந்து உட்கார்ந்து சொல்லக்கூடாது. எங்க சொல்லலாம்? இப்ப நான் சொன்னா ரிட்டையர் ஆகி நீ தீர்ப்பு எழுதும் போது ஜோசப் விஜய் வந்த உடனே ஃபண்டமெண்டல்ஸ் அதோட இல்ல. Honorable Speaker JCD Prabhakar who proclaims that he had distributed thousands of free copies of Bible. அதுக்கு இதுக்கு என்ன கேட்கறாங்க? கோயம்புத்தூர்ல அந்த இடத்துல சர்ச்சை கட்டலாமா கூட? அதை நீ சொல்லு, என்ன வேணா சொல்லு. எனவே தேவையில்லாமல் அதே மாதிரி இப்ப 2026 இப்ப சர்ச்சைக்குள்ள இந்த தீர்ப்பு இருக்கு பாருங்க. MS ரமேஷோட 2 நீதிபதிகள் அமர்வுக்கு முரணான அந்த தீர்ப்பிலே இஸ்லாம் பீயிங் எ ப்ரோஸ்லிட்டைசிங் ரிலிஜியன் சொல்றாரு. அப்படின்னா என்ன? மதம் மாற்றக்கூடிய ரிலிஜியன். இதுவா உனக்கு? நீ என்ன சொல்லு? இப்படி மதம் மாறுறான், அவனுக்கு பேக்வர்ட் கிளாஸ் அந்தஸ்து உண்டா இல்லையான்னு சொல்லு. நீ தப்பா கூட சொல்லு, 31 ரத்து கூட பண்ணி நாங்க என்னன்னு பார்த்துக்கலாம். ஆனா இந்த வார்த்தையெல்லாம் சொல்றது எப்படி தவறு அப்படின்றதை சுட்டி காண்பதுதான் இந்த நோக்கம். இதை வந்து வெறுமனே விட்டுட்டு கடந்து போய்விட முடியாது என்பதுதான் இங்க நம்ம எல்லாரும் முன்னாடி இப்ப சொல்லக்கூடிய முக்கியமான செய்தியாக பார்க்கணும். இப்ப அரசு என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்க முன்னாடி என்ன பண்ணணும்னா, உடனே நிறைய பேர் உடனே நமக்குள்ள என்ன சொல்றாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் போலாம். நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், உச்ச நீதிமன்றம் போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப ஏற்கனவே ஜெயலலிதா அம்மையாரும் கருணாநிதி அவர்களும் இல்ல ஸ்டாலின் அவர்களும் செய்த அந்த வழிமுறைப்படி உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் என்ன சொல்றாரு? அரசாணையின் மூலமாக நீ இந்த உத்தரவை போட முடியாது,
மதம் மாறியவர்களுக்கு பிசி அந்தஸ்து கொடுக்க முடியாது. தமிழ்நாடு சட்டமன்றம் சட்டம் போடணும், சட்டம் போட்டு போலாம். அவர் சொல்றது தப்பு, ஒத்துக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணா, அதுக்கு நம்ம ரிவ்யூ போடலாம், மறுபரிசீலனை மனு போடலாம். மறுபரிசீலனை மனு போட்டுட்டு தலைமை நீதிபதி கிட்ட சொல்லி லார்ஜர் பெஞ்ச் விசாரிக்க சொல்லலாம். யாரு? 3 நீதிபதிகளோ 5 நீதிபதிகளோ கொண்ட அமர்வு விசாரிக்க சொல்லலாம். இது நம்ம ஒன்றது இல்லைங்க. சபரிமலை தீர்ப்பில் சங்பரிவார் பண்ணிருக்காங்க. சபரிமலை தீர்ப்பில் 5 நீதிபதிகளில் 4 நீதிபதிகள் பெண்கள் சபரிமலையில் கோயிலுக்கு போகலாம்னு சொன்னாங்க. அதெல்லாம் மறுபரிசீலனை மனு போட்டாங்க. மறுபரிசீலனை மனு போட்டு அந்த 4ல் 1ன்றத ரிவர்ஸ்ல 2 3 ஆக்கிட்டாங்க. அது எப்படி ஆச்சுன்றதெல்லாம் நாளைக்கு இது ஒரு சரித்திரம். நாளைக்கு நீங்க ஆய்வு பண்ணீங்க. 4 1 இருக்கிறது 2 3 ஆகி மறுபரிசீலனை பண்ணி 9 நீதிபதிகளுக்கு அமைச்சாங்க. இப்ப 9 நீதிபதிகள் அமர்வு விசாரிச்சுட்டு தீர்ப்பு சொல்லாம இருக்கு, விசாரிச்சுட்டாங்க. அதே மாதிரி இதை பண்ணலாம். அது இல்லைன்னா இன்னும் சில வழக்குகள் இப்ப நிலுவையில் இருக்கலாம். இந்த சர்டிபிகேட் கேட்டு மதம் மாறி இருப்பார் அவரு, எல்லாமே வேலைக்காக கேட்கிற சர்டிபிகேட் இந்த பிசிஆர் சொல்லி அந்த சர்டிபிகேட் சம்பந்தமான வழக்கு வரும்போது சொல்லலாம். ஐயா சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட எம்எஸ் ரமேஷ் 2 நீதிபதி அமர்வு 1 சொல்லியிருக்கு, ஜிஆர் சாமிநாதன் அமர்வு 1 சொல்லியிருக்கு, எனவே 3 நீதிபதிகளுக்கு அமர்வு போடுங்கன்னு சொல்லலாம். எனவே உச்ச நீதிமன்றம் எதுக்காகன்னா, நம்ம உச்ச நீதிமன்றம் என்ன அதனுடைய அது வேற எந்த குற்றமே சொல்ல, கால தாமதம் என்பதற்கு பாருங்க. என்ன எம்ஜிஆர் ப்ராப்பர்ட்டிக்கு ட்ரஸ்டா போட்டாங்க 2016 10 வருஷம் ஆச்சுங்க, இன்னும் உச்ச நீதிமன்றத்துல முடியாம இருக்கு. நிறைய பேர் என்ன கேக்குறாங்க, நான் தான் அதுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர்னு. எப்ப முடியும்னே தெரியாது. இது இன்னும் அமெரிக்கா உச்ச நீதிமன்றமா? ட்ரம்ப் போட்ட 2 உத்தரவை, ஒரு உத்தரவு டாரிஃப் ரத்து பண்ணாங்க, இன்னொன்னு வர்த்தனால சிட்டிசன்ஷிப் இல்ல அப்படின்னு சொன்னார், அதை ரத்து பண்ணாங்க. இல்ல இங்கிலாந்துல இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றமா? போரிஸ் ஜான்சன் பாராளுமன்றத்தை புரோரோக் பண்ணும்போது 8 வாரத்தில் அதை ரத்து செய்தார்கள். கொரோனாவில் கேக் வெட்டினார் என்பதற்காக அவருக்கு அபராதம் விதித்தார்கள். இந்த விதியை மீறினாங்க. அதெல்லாம் நம்ம ஊர்ல நான் அதுக்காக சொல்லல, காலதாமதம் இருக்கு பாருங்க. அது 2வது டில்லி வேணாங்க, இங்கேயே பண்ணலாம். எப்படி சபரிமலையில் அந்த தீர்ப்பை மறுபரிசீலனை பண்ண சொன்ன மாதிரி இங்க மறுபரிசீலனை பண்ணலாம். புது வழக்க 3 நீதிபதிகள் அமர்வு அல்லது 5 நீதிபதிகள் அமர்வு விசாரிக்கிறதுக்கு செஞ்சுட்டு உடனடியாக எப்போ கூடுதோ அப்போ சட்டம் போடலாம். அதுக்கு முன்னாடி தேவைப்பட்டால் அவசர சட்டமும் போடலாம், ஆர்டினன்ஸும் போடலாம். ஏன்னா ஆர்டினன்ஸுக்கு 6 மாசம் லைஃப் இருக்கும். அதுக்குள்ளார சட்டசபை கூடும். நவம்பர்ல கூடும். நவம்பர்ல கூடும் போது அடுத்த மாசம் கூடுன்றாரு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர். அப்ப சட்டமே போடலாம். அதாவது என்னன்னா ஜிஓ 31 ஸ்டாலின் போட்டதை சட்டமாக்குறது, அவ்வளவுதான். ஏற்கனவே இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை என்றத இந்த எந்த சனி பரிவாரில் எந்த கும்பனாலும் மறுக்க முடியாது. அது காலாகாலமா இருக்கு. 1993 ஜெயலலிதாவோட சட்டத்துல இருக்கு, 2007 கலைஞருடைய சட்டத்துல இருக்கு, அரசாங்கம் 31 ஸ்டாலின் போட்டதுல இருக்கு. எனவே அவர்களே சொல்றாங்கல்ல, ஜோசப் விஜய் என்று ஜிஆர் சாமிநாதன் சொல்கிறாரே, நாங்களும் இப்போது சொல்கிறோம், ஜோசப் விஜய் அவர்களே, சிறுபான்மை அவர் என்ன சொன்னாரு, எக்காரணத்தை கொண்டும் மதச்சார்பின்மையை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன், செக்குலரிசத்தை உயர்த்தி பிடிப்பேன் என்று ஜோசப் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே நீங்கள் செக்குலரிசத்தை உயர்த்தி பிடிக்கும் நடவடிக்கையாக ஒரு உடனடியாக சட்டம் போட வேண்டும். உச்ச நீதிமன்றம் அல்ல, அவங்க என்ன பண்ணாங்க, எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன பண்ணாங்க, எலெக்ஷன் கமிஷனுக்கு உச்ச நீதிமன்றம் போட்ட ஒரு தீர்ப்பை ரத்து பண்ணி சட்டம் போட்டாங்க பார்லிமெண்ட்ல. நமக்கு வேண்டியது சட்டம் நாங்க போடணும், கோர்ட்டுக்கெல்லாம் போக கூடாது. உனக்கு அதிகாரம் இருக்கு, நீ விட்டுட்டு அங்க போய் நிக்கிற. நீங்க போடுங்க சட்டத்தை, அவங்க போட்ட மாதிரி, மோடி ஐயா போட்ட மாதிரி நீங்க சட்டம் போடுங்க. போட்டு சிறுபான்மையினருக்கான உரிமையை உறுதி செய்யுங்கள். நீங்க உங்களுக்கு நல்லது. செக்குலரிசத்தை காப்பது உங்களுக்கு நல்லது, சிறுபான்மையினர் உரிமையை காப்பது இந்த அரசுக்கு நல்லது, நீங்கள் என்று சொல்வது தாவேக அரசுக்கு நல்லது. எனவே இதை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் எங்களது முதன்மையான கோரிக்கை. உச்ச நீதிமன்றத்திற்கு வழக்கு அவங்க அப்பீல் போகக்கூடாது, போயிருந்தால் அதை வித்ட்ரா பண்ணிக்கிட்டு சட்டம் போட்டுட்டு இங்கே இந்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்வது. ஏன்னா ஏற்கனவே எம்எஸ் ரமேஷ் 2 நீதிபதிகள் அமர்வு வேறு தீர்ப்பு சொல்லியிருக்கு, நீ வேறு தீர்ப்பு சொல்றேன்னா அதை லார்ஜர் பெஞ்சுக்கு அனுப்புங்க அப்படி என்றதை கேட்கலாம். இது போல இன்னும் வேற வழக்குகள் இப்ப நிலுவையில் இருந்தால் அந்த வழக்குகளையும்
3 நீதிபதிகள் அமர்வுக்கு இல்ல 5 நீதிபதிகள் அமர்வுக்குன்னு கேட்கலாம். அதெல்லாம் நம்ம தோல்வி கண்ட மணல் அப்ப போறதை பத்தி யோசிக்கலாம். தோல்வியே சாத்தியமே இல்லை, ஏன்னா அதுல சட்டம் வந்தாச்சு. ஐயா சாமிநாதன் அவர்கள் சொல்றதே ஜியோல போட முடியாது, தப்பு. ஜியோல போடலாம், மண்டல் கமிஷனுடைய பரிந்துரை கூட ஜியோல தான் இருக்கு. அது மாதிரி ஓஎம் வாங்க, நம்ம எல்லாம் ஜியோ சொல்லுவோம், அவங்க ஆபீஸ் மெமோரண்டம் வாங்க, நம்ம கவர்மெண்ட் ஆர்டர் என்கிறோம். எல்லா மாநிலங்கள்லயும் இந்த கம்யூனல் ரிசர்வேஷன் இருக்கு இல்லைங்களா, சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு அரசாணை மூலமாகத்தான் இருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் தான் இல்ல 1 மாநிலங்கள் இருக்கலாம். 1993 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சட்டம் போட்டது. எனவே இப்போது எங்களுடைய பிரதான கோரிக்கை, ஒரே கோரிக்கை, இப்போ இருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதல்வர், தாவேகாவினுடைய தலைவர்களுடைய கோரிக்கை என்னன்னா, நீங்கள் செக்குலரிசத்தை காப்பதற்காக, மதச்சாட்டினை காப்பதற்காக, சிறுபான்மையினர் நலனை காப்பதற்காக உடனடியாக நீங்கள் மதம் மாறும் இஸ்லாம் மதத்துக்கு மாறக்கூடிய பிசி, எம்பிசி, எஸ்சி ஆகியோரை பிசியாக ட்ரீட் பண்ணும். பிசியா தான், எஸ்சியாக மாறினாலும் பிசி தான், எம்பிசியாக மாறினாலும் பிசியாக ட்ரீட் பண்ணுன்றது தான். இதுல இந்த ஒரு இடத்துல மீதி நான் 2 விஷயத்தை சொல்லிடுறேன். ஃபார்வர்ட் கம்யூனிட்டி கிடையாது, திருமணத்தால கிடையாது. ஃபார்வர்ட் கம்யூனிட்டி இருக்காரு, அவர் இஸ்லாமியரை பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாருன்னா அவரு பேக்வர்ட் ஆயிட மாட்டார். இல்ல ஒரு ஃபார்வர்ட் கம்யூனிட்டி ஒரு பொண்ணு ஒரு இஸ்லாமியரை கல்யாணம் பண்ணிட்டா பேக்வர்ட் இஸ்லாமியர் அவங்க ஆக மாட்டாங்க. திருமணத்தால கிடையாது, அல்லது ஃபார்வர்ட் கம்யூனிட்டி கிடையாது. நாம கேட்பது ஏற்கனவே இங்கே பிசி, எம்பிசி, எஸ்சியாக இருப்பவர்கள், அவர்கள் விரும்பி, இப்ப அத யாரு ஒரு ரகுமான், அவர் என்ன கம்யூனிட்டின்னு தெரியாது, அவர் பிசி, எம்பிசி, எஸ்சியா இருந்தா முஸ்லீமா மாறினா அவர் பிசி, அவ்வளவுதான் நான் கேட்கறது. அதுக்கு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் அரசாணை போதாது, சட்டம் வேண்டும் என்கிறார். உடனே அதை எதிர்கொள்வதற்கு சட்டம் போட்டுடலாம். போட்டுட்டு அந்த அவருடைய தீர்ப்பை ரத்து பண்ணுவதற்கு மறுபரிசீலனை மனு போட்டு ரத்துவும் பண்ணலாம். ஏன்னா அவரை பொறுத்தவரையில அந்த தீர்ப்பு சரியானதல்ல, தவறு என்று நான் இவ்வளவு காரணத்தோட சொல்லியிருக்கேன். ஏன்னா அவரே சொல்றாரு 2022 ஒரு டிஎன்சி டிநோட்டிஃபைட் கமிட்டி மாறும்போது அவர் சொல்றாரு அரசாணை இல்லைன்னு தான் அந்த தீர்ப்புல சொல்றாரு. இப்ப அரசாணை வந்துட்டு, அரசாணை அரசாணை தப்புன்ற, அது சட்டம் ஒண்ணுன்ற, சட்டம் போட்டு என்ன சொல்லுவாருன்னு தெரியாது. அதாவது அவர் எல்லாம் அந்த திருப்பரம் கொண்டு அது கூட பாத்தீங்கன்னா 25/6/2026 தேதியில வந்த வழக்கு 2022 போட்ட வழக்கு. அந்த 2022 போட்ட வழக்கு 2026 முதல்ல அவரே சொல்றாரு, சடன்லி இட் அப்பியர்ட் நவ் அப்படின்னு அவரே சொல்றாரு. இட் saw the light of the day only on 9/6 25/6 தீர்ப்பு 9/6. அப்ப அரசாங்க பார்ட்டியே கிடையாது. அத 11/6 அரசாங்கத்தை இவரே சேர்க்கிறாரு. இவருக்கு என்ன அக்கறை? ஏன்னா அதுல 2022 சர்டிபிகேட் கொடுத்தான்னு கேட்கிறான். அரசாணை அப்ப வரவே இல்லை, அரசாணை 2024. இவரே கோரிக்கையை கோரிக்கையை திருத்தி ஜிஓவை ரத்து பண்றாரு. பாருங்க, இதெல்லாம் நடக்குமான்றது பாருங்க. 9/6 இன்னைக்கு தான் முதல்ல வருது. அதுக்கப்புறம் 11/6 இன்னைக்கு அரசாங்கத்தை அதுல இணைக்கிறாரு. இணைச்சிட்டு 2022 இந்த அரசாணையை புறக்கல, அந்த அரசாணையை ரத்து பண்ண சொல்லி ஒரு பிரேயர்ல இவரே திருத்தம் பண்றாரு, இவரே அதை ரத்தும் பண்றாரு. அப்போ இவ்வளவு இதெல்லாம் நீங்கள் பரிசீலனை பண்ணணும். இந்த மாதிரி எல்லாம் அது லாவண்யா வழக்கில் இருந்து இந்த சமீர் அகமது வழக்கு வரை இதுல அவர் இருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை இருக்கு. அவர் பேர்ல இன்னும் இறுதியாக சொல்றோம், பாராளுமன்றத்தில் 110 எம்பிக்கள் இம்பீச்மெண்ட் மோஷன் கொடுத்துருக்காங்க பண்ணீங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய நிஷா பானு ஒரு சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர் என்பதால் கொலேஜியத்துல இங்க இருக்கக்கூடிய உயர் நீதிமன்ற நீதிபதிகள் நியமிக்கக்கூடிய அதிகாரத்தை பறிக்கும் வகையில் அவர் கேரளாவுக்கு மாற்றம் செய்யப்பட்டு 1, 2, 3 இல்ல, அவர் இப்ப 6, 7 இருக்காரு. அவங்களுக்கு ஏன் நிஷா பானு இஸ் எ கிறிஸ்டியன் அப்படி இந்த குற்றச்சாட்டுகளை சாதாரணமாக வழக்குகள் மத்தியில இது பேசப்படுகிறது. எனவே இப்போ ஆனா இவரை நம்ம இவர் பேர்ல இம்பீச்மெண்ட் மோஷன் நீதிபதிகள் பேர்ல வழக்கமாக வருவது ரொம்ப அபூர்வமானது. இப்பதான் இந்த பிஜேபி ஆட்சி காலத்துல தான் ஒரே நேரத்தில் 3 பேர் பேர்ல வந்தது. வர்மா, சேகர் குமார் யாதவ், இவர் ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டாரு, இன்னொருத்தர் ரிட்டையர் ஆயிட்டாரு, இவர் இன்னும் இருக்காரு. நான் சொல்றேன்னா இப்படி எல்லாம் ஏன் 100 எம்பிக்கள் கொடுத்துருக்காங்க, 100 எம்பிக்கள் மேல இம்பீச்மெண்ட் மோஷன் கொடுத்துருக்காங்க.
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எம்பிக்களும் கையெழுத்து போட்டு சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் கொடுத்திருக்காங்க. இவர் சிறுபான்மையினருக்கு விரோதமாக செயல்படுகிறார் என்று குற்றச்சாட்டை சொல்லி இருக்கிறார்கள். இதை வழக்க விசாரிக்க கூடாது என்ற கோரிக்கையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதே கோரிக்கையை நாங்களும் இங்கே வலியுறுத்துகிறோம். தலைமை நீதிபதி இதை செவிமடுத்து கேட்பார் என்று நினைக்கிறோம். நன்றி, வணக்கம்.